ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் லேபில் 9th எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் என்னப்பா? டேட்டாபேஸ் கிரியேஷன் யூசிங் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேவா? நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதோட வித் சம் கன்ஸ்ட்ரைன்ஸோட நான் என்ன பண்ண அதை கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்னலாம் இதில் பண்ணணும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்னா, கிரியேட் டேட்டாபேஸ் டு மெயின்டைன் அட்லீஸ்ட் 10 அட்ரஸ் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ் வித் த ஃபாலோயிங் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேவா? உங்களோட கிளாஸ்மேட்டில் உள்ளவங்களோட ஒரு 10 அட்ரஸஸை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அது வித் சம் கன்ஸ்ட்ரைன்ஸோடு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா, அதாவது கன்ஸ்ட்ரைன்ஸ் நிபந்தனைகள். நிபந்தனை என்ன நிபந்தனை அப்படின்னா, ரோல் நம்பர் ஷுட் பி த ப்ரைமரி கீ. ரோல் நம்பர் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், நேம் ஷுட் பி நாட் நல். நேமில் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அது வந்து ஏதாவது வந்து ஒரு பேர் வந்து இருக்கணும். ஓகே, ரோல் நம்பர் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதே மாதிரி நேம் வந்து ஒன்றுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு நேம் வந்து எழுதியிருக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வாட் ஆர் த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ்ப்பா? பென்டிஎம் டுவல் கோர், 512 MB ரேம், அதுக்கடுத்து இந்த 500 GB ஹார்ட் டிஸ்க். ஓகே, இது எந்த சாஃப்ட்வேரை வச்சு இந்த டேட்டா பேஸை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, எம்எஸ் ஆஃபீஸ் இருந்தாலே போதும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டேட்டா பேஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எப்படி போய் ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டார்ட் பட்டனில் வந்து என்ன பண்ண, டைப் ஹியர் டு சர்ச் இருக்குல்ல, இதில் போய் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் 2007 இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி விண்டோ ஃபார் இந்த மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஆக்சஸ். இங்கே மேலே எழுதியிருக்காப்பா. ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திஸ் இஸ் த ஆஃபீஸ் பட்டன். இந்த ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாங்க் டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த பிளாங்க் டேட்டா பேஸ்க்கு நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ஃபைல் நேம் கொடுங்க அப்படின்னு சொல்லும். இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன, அட்ரஸ் கிரியேட் பண்ணுறது தான் நம்ம டாஸ்க். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிளாங்க் டேட்டா பேஸோட ஃபைல் நேம் வந்து அட்ரஸஸ்ன்னு சொல்லி இது எழுதிட்டு டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது இங்கே ஏற்கனவே நான் ஒன்று செஞ்சு பார்த்துருக்கனால நான் என்ன பண்ணுறதோட வேறனே மாற்றிக்கிறேன். ஸோ வந்து என்னது நோன் கொடுத்துருங்க, ஏற்கனவே உள்ளதோட இது ரீப்ளேஸ் பண்ண அட்ரஸஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு க்ரியேட் கொடுங்க. க்ரியேட் கொடுத்தா என்ன ஆகிடும், இப்போ நான் ஃபைல் நேம் கொடுத்த அட்ரஸ் 1ன்றது இங்கே மேலே மாறிடுச்சு, அந்த டேட்டா பேஸ். ஓகே, அந்த டேட்டா பேஸோட ஃபைல் நேம் இஸ் அட்ரஸ் வந்து 1. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு டேபிள் இருக்குல்லப்பா, இதை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேபிளோட நேம் கேட்கும். ஸோ இந்த டேபிளோட நேம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அட்ரஸ் அப்படின்னு நான் சொல்லி டைப் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி நான் அது கொடுத்துட்றேன். ஸோ ஓகே சொல்லி கொடுத்தோன்னே என்ன ஆகுது, ஒரு ஃபீல்டு நேம் அண்ட் டேட்டா டைப் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபீல்டு நேம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ டைப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபீல்டு நேமில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரோல் நம்பர். ஓகே, ரோல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா அட்ரஸ், ஸோ நேம் ஆஃப் தி என்னது ஸ்டூடெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா அட்ரஸ். ஓகே, இது இந்த மாதிரி பட்டன் வந்துச்சுன்னா க்ளோஸ் பட்டன் கொடுத்துருங்க. ஓகே, நேம் கொடுத்தாச்சு, ரோல் நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னப்பா கொடுக்கணும், அட்ரஸ் அப்படி டைப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், தேர்டு காலமில் போய் இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன், அட்ரஸ் டைப் பண்ணுறேன். இந்த தேர்ட் ரோவில் வச்சு இது பண்ணோம்னா அட்ரஸ் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரோவில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் என்ட்ரு தட்ட அது கீழே வரும். ஸோ சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் டைப் பண்ண ஆட்டோ நம்பரில் வந்து இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். அந்த டெஸ்ட்டை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபார் பின்கோட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸ் ரிலேட்டட் என்ன தேவை, ரோல் நம்பர், நேம் தேவை, அதோட அட்ரஸில் சிட்டி என்ன சிட்டி, பின்கோடு என்ன, எல்லாமே தேவை. ஓகே, ஸோ இது எல்லாமே இங்கே என்ட்ரி ஆயிரும். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு என்னது ரோல் நம்பரில் என்ன பண்ண, ரோல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேப்பா, ரோல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனாக அதோட விரிவாக்கம். ரோல் நம்பர்னா என்னென்னா ரோல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நேமில் என்ன பண்ணும், நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அட்ரஸில் என்ன பண்ணணும், ஸ்ட்ரீட்டோட நேம் தேவை, ஸ்ட்ரீட் நேம், தெரு பேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சிட்டியில் வந்து சிட்டியோட நேம், அவங்க எந்த நகரத்தோட ஆளுங்க. ஓகே, அந்த நகரத்தின் பெயர். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் பின்கோட். ஸோ இங்கே பின்கோட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே டைப் பண்ண இந்த ஜென்ரல் அண்ட் ஃபீல்டு சைஸில் இங்கே வந்து இதாகும். ஓகே, ஃபீல்டு சைஸ் இஸ் 255,
அதில் வந்து ரெக்யர்மெண்ட் இருக்குல்லப்பா இது நம்மளுக்கு தேவை அப்படின்றனால நோவை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் செட் பண்ணிடுறேன். எஸ்ன்றதுக்கு நான் செட் பண்ணிடுறேன். ரெக்யர்ட் டேட்டா என்ட்ரி இன் திஸ் ஃபீல்டு அப்படின்னு கேட்கலையா, இந்த டேட்டா என்ட்ரி பண்ணது எல்லாமே தேவையான்னு சொல்லி கேட்குது. இங்கே பாருங்கள் நான் எஸ்ன்னு கொடுத்தோன்னே ரெக்யர்ட் டேட்டா என்ட்ரி இன் திஸ் ஃபீல்டு நான் கொடுத்த அந்த டேட்டாவெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆமாம் அப்படின்னு கொடுத்தேன். எஸ் நோன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலீட் ஆகிரும். இப்போ நான் டைப் பண்ணேன் எல்லாமே. ஸோ இங்கே எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இப்போது ரோல் நம்பர் இருக்குல்லப்பா, இதான் பிரைமரி கீயாக நான் செட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி பிரைமரி கீன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கீ இங்கே வந்துடும். ஒரு சாவி மாதிரி ஒரு கீ இருக்குல்லப்பா. ஸோ இது வந்து ரொம்ப ரெக்யர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ரோல் நம்பர் இஸ் த மஸ்ட் வந்து பிரைமரி கீ. நேம் வந்து ஷுட் நாட் பி நல்லா இருக்கணும். ஸோ நேமில் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அது வந்து எந்த விதமான எதுவுமே டேட்டாஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. அது வந்து ஷுட் பி நாட் என்னது நல்லா இருக்கணும். ஓகே, ஷுட் பி நாட் என்னது நல். நேம் இஸ் ஷுட் பி நாட் என்னது நல். ஓகே, இதை கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பட்டனை க்ளோஸ் பண்ணி இது பண்ணவான்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஸ் ஏதாவது சேஞ்சஸ் சேவ் பண்ணணுமான்னு கேட்குது. இப்போ திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஆஃபீஸ் ஆக்சஸ் வந்து 2007 ஓப்பன் பண்ணுறேன். அந்த விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் நான் எந்த ஃபைல் ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைல் வந்து அட்ரஸ் 1. ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் நான் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் டைப் பண்ணணும் அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸில் டேபிளில் போய் ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் டைப் பண்ணேன்லப்பா அது எல்லாமே இங்கே அது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவாக இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிளில் இந்த ஐடி இருக்கு இல்லையா, டேபிளில் நான் ஓப்பன் பண்ணுறேன். டிசைன் வியூ கொடுத்தா அந்த மாதிரி இருக்கும். அந்த டிசைன் வியூ நான் ஏற்கனவே டிசைன் பண்ணது. இந்த மாதிரி எனக்கு டிசைன் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு டேபிளை வந்து டேட்டா பேஸ் வந்து டிசைன் பண்ணிட்டேன். அந்த டேட்டா பேஸை வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணதெல்லாம் வந்துருச்சா, ரோல் நம்பர், நேமு, அட்ரஸ், சிட்டி, பின்கோடு, ஆட் நியூ ஃபீல்டு எல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் இதில் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து ரோல் நம்பர் டைப் பண்ண போகிறேன். சும்மா நான் வந்து ஒரு 1001 அப்படின்னு சொல்லி ரோல் நம்பர். நேம் வந்து அர்ஜுன். சும்மா நானாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்ரஸ். அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 13 ஸ்ட்ரீட் நம்பரு. ஸ்ட்ரீட் வந்து என்னது சவுத் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி நானாக என்ன பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சிட்டி என்ன சிட்டி அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்லி நானாக டைப் பண்ணியாச்சு. இப்போ பின்கோடு வந்து என்ன கேட்குது, மதுரையோட பின்கோடு வந்து என்னப்பா 625001. சும்மா நானாக கொடுக்குறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ரோல் நம்பர் என்ட்ரி பண்ணுறேன். ரோல் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா ஷுட் நாட் பி த சேம் ரோல் நம்பராக நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ மாறி மாறி என்னது கொடுக்கும். இப்போ நீ ரோல் நம்பர் வந்து இப்போ சேமாக கொடுத்தேன்னு நினச்சிக்கோவேன், அங்கே கேட்குதா யூ மஸ்ட் என்டர் எ வேல்யூ இந்த அட்ரஸ் பின்கோடு என்னது ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கேட்குதா. ஸோ நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணக்கூடாது, ரோல் நம்பர் வந்து ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். 1002. நெக்ஸ்ட் வந்து பேர் வந்து சும்மா நானா தேவி அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து அவங்களோட ஸ்ட்ரீட் வந்து என்னது, அவங்க அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 25 ஈஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு நானாக என்னது டைப் பண்ணிக்கிறேன். சும்மா சிட்டி வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா சென்னை. அடுத்து பின்கோடு அப்படின்னு கேட்டால் என்னது 6000 என்னது 40 என்னது 1 இந்த மாதிரி கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4-5 டேட்டாஸ் ஒரு 10 பசங்களோட டேட்டாஸ் வந்து நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்ட்ரு பண்ண அடுத்தடுத்ததுக்கு நம்ம போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இது பண்ணுறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன் பாலா. ஸோ இவங்களோட ஸ்ட்ரீட் நேம் வந்து என்ன நார்த் ஸ்ட்ரீட். சிட்டியில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா மதுரை டைப் பண்ணிவிட்டு பின்கோடு வந்து சாரி 26723. சும்மா இந்த மாதிரி நானாக பின்கோட் நம்பர் இந்த மாதிரி 4-5 இது ஒரு 10 நம்பர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணுறேன், ஒரு 1004 ரோல் நம்பர், அவனுடைய என்னது இங்கே போய் என்ன பண்ணுறேன் மாலா. திரும்ப அவங்களுடைய அட்ரஸ் வந்து என்னது 35 ஈஸ்ட் ஸ்ட்ரீட். அட்ரஸ் வந்து என்னென்னா சிவகாசி.
சும்மா நானா வந்து 626-123ன்ற பின்கோட் நம்பர். திரும்ப நெக்ஸ்ட் வந்து 5வது பசங்களோடது. ஸோ நான் ஒரு 5 பையனுக்கு மட்டும் இப்போ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே மாரி நீங்க எத்தன வேணுமோ அதே மாரி என்ன பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணத ஓப்பன் பண்ணி பார்த்து அதில போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ரோல் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டா குடுத்துட்டே போணும். ஓகே. ஸோ 1005 அர்ஜுன் வந்து என்ன ஒரு பையனுக்கும் ஒரு ரோல் நம்பர் இருக்கும். ஒரே ரோல் நம்பர் எல்லா பையனுக்குமே இருக்காது. அந்த பேசிக்ஸ்ல நம்ம மாத்திக்கணும் அத. ஓகே. இப்போ சும்மா நானா கலா. ஸோ இந்த பையனோட அட்ரஸ் இங்கே எழுதணும். ஓகே. 24 பெஸ்ட் ஸ்ட்ரீட், மதுரை. சிட்டி நேம் அண்ட் பின்கோடு 626123. சும்மா நம்மளா போட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எல்லா பையனோட நேமு, ரோல் நம்பர், அட்ரஸ், சிட்டி அண்ட் பின்கோடு இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணவான்னு கேட்கும். ஆர் யூ என்டர் எ வேலிட் என்னது வேல்யூ இந்த அட்ரஸ் நேம் ஃபீல்டு அப்படின்னு கேட்டால் ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் ஃபீல்டில் போய் என்னமாயிடும், அந்த நேம் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா திஸ் இஸ் அவுட்புட்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஓகே. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் நம்ம எத்தனை பையங்க இது பண்ணோமோ அத்தனை பசங்களோடதும் அதில் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸில் போய் என்ன பண்ணுங்க, ஃபைலுக்குள்ளே போய் ஓப்பன் கொடுத்து அட்ரஸ் 1 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் எல்லாமே அதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அதில் இருக்கா. ஸோ இவ்வளோ தான். இதுதான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி நம்ம அதை என்னென்னு பண்ணி வச்சுக்கிறேன், நான் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அட்ரஸ் நான் இங்கே எழுதிட்டே வருது. ஐடி 1 2 3 4 5 இந்த மாதிரி என்னது அப்படி நீங்கள் எத்தனை இது பண்ணணுமோ அத்தனை இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். தான் டேட்டா ஷீட். இந்த டேட்டா ஷீட்டை நீங்கள் வியூ பண்ணி என்னது பார்த்துக்கலாம். இது டிசைன் பண்ணது நான் பார்க்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது நான் டிசைன் பண்ணது. எனக்கு என்னென்னலாம் தேவை அந்த டேப்லேஷன்ஸ்லாம் ரோல் நம்பர், நேமு, அட்ரஸு, சிட்டி, பின்கோட் அதோட டிஸ்கிரிப்ஷனோட எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த டேப்லேஷன்ஸ் வந்து என்னவாயிடும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் க்ரியேட் பண்ண டேப்லேஷன்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேட்டா பேஸ்லாம் டைப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். இதை நீங்கள் இன்னொரு தடவை என்ன பண்ணுங்கப்பா, வீட்டில் செஞ்சு பாருங்கள். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ்க்குள்ளே போய் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒரு டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருங்க. நீ என்ன ஃபைல் நேம் கொடுத்தியோ அது மேலே இங்கே வந்து இப்போ நான் அட்ரஸ் 1 சொல்லி ஒரு ஃபைல் நேம் கொடுத்தனால அட்ரஸ் 1 ஒரு டேட்டா பேஸ் வந்து எனக்கு இங்கே மேலே டிஸ்பிளே ஆகுது. இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த அட்ரஸ் டேபிள் இருக்குல்லப்பா இதை ரைட் கிளிக் பண்ணி நான் டிசைன் வியூ கொடுத்தேன் அப்படின்னா ஏன்னா அங்கே நான் இதை டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பிளாங்காக இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஃபீல்ட் நேம், டேட்டா டைப்பு, டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே டைப் பண்ணி ஒரு அட்ரஸ் லேபிள் வந்து நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் தேவையா, நீ இப்போ என் டேட்டாலாம் என்ட்ரி பண்ணல, இந்த டேட்டாலாம் என்ட்ரி தேவையான்னு கேட்கும். அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், எஸ்ன்னு மட்டும் கொடுத்தா அந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படியே சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த அட்ரஸ் லேபிளை நான் என்ன பண்ணேன், டச் பண்ணி ஓப்பன் கொடுத்தேன்னா நீ ஃப்ரேம் பண்ண டேட்டா பேஸ் வந்து இங்கே என்ன ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். அந்த ஓப்பன் பண்ண இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில்லப் பண்ணிக்கலாம். பட் என்னவா இருக்கும், ரோல் நம்பர் மட்டும் ஷுட் நாட் பி த சேம் ரோல் நம்பர் எல்லா பசங்களுக்கும் இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் ரோல் நம்பராக இருக்கணும். நேமில் வந்து ஒன்றுமே டைப் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஓகே. ஒரு ரோல் நம்பருக்குன்னா அந்த கன்சிடர் அதுக்கு கரஸ்பாண்டிங் அந்த நேமோட பிளாக்ல வந்து ஏதாவது ஒரு பையனோட நேம் வந்து இருக்கணும். அவனோட அட்ரஸ் அண்ட் சிட்டி அண்ட் பின்கோடு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 அட்ரஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டேட்டாபேஸ் கிரியேஷன் பை யூசிங் வித் சம் கன்ஸ்ட்ரெயின்ஸோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.